அல் குர்ஆனை அதனுடைய தெளிவான அர்த்தங்களை புரிந்து அது எப்படி இறக்கப்பட்டதோ அந்த நோக்கத்தில் அல் குர்ஆனிலிருந்து நீங்கள் நேர்வழியை எடுக்க வேண்டும் என்று சொன்னால் கண்டிப்பாக ஒரு தாபிஈ, அதுக்கு மேலே ஒரு சஹாபி, அதுக்கு மேலே ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு ஹதீஸ், இதிலிருந்து நீங்கள் அர்த்தத்தை படித்தாதான் குர்ஆனை அதை இறக்கப்பட்ட நோக்கத்திலே புரிந்து கொள்ள முடியும். வெறும் மொழியை வைத்துக்கொண்டு குர்ஆனுக்கு விளக்கம் கொடுக்க ஆரம்பித்தால் தாபிஈன்களுடைய சஹாபாக்களுடைய தஃப்சீர்களை அணுகாமல் கண்டிப்பாக வழிகேட்டில் கொண்டு போய் விட்டுடும். பாருங்க, எனக்கு ரொம்ப நாளாக அதாவது ஒரு வசனத்துக்கு புரிஞ்சு வச்சுருந்தேன். ஏன் இந்த விஷயத்தை இன்றைக்கி நான் சொல்கிறேன்னா, இன்றைக்கி ஒரு ஆலிமுடைய ஒரு பயான் ஒன்று கேட்டுக்கிட்டு இருந்தேன். நான் எப்படி முன்னாடியே புரிஞ்சு வச்சுருந்து பயான் செஞ்சேனோ அதே போல தான் அவர் செஞ்சுக்கிட்டு இருக்கிறார். அதாவது நான் முன்னாடி எப்படி தப்பாக புரிஞ்சு வச்சுருந்தேனோ அதே போல தான் அவர் செஞ்சுக்கிட்டு இருந்தார். சூரத்துல் அம்பியா 21வது அத்தியாயம் 105வது வசனம். வலகது கதப்னா ஃபி ஸபூரி மின் பாதி திக்ரி அன்னல் அர்த எரிசுஹா. மனப்பாடம். நிறைய உலமாக்கள் எரிசுஹா இபாதியஸ் சாலிஹூன். நிறைய உலமாக்கள் பொதுவாக அது ஓதுவாங்க. இந்த கடைசி ஆயினை ஈஷா தொழுகையில் மற்ற நேரங்களில் பெரும்பாலும் இந்த ஆயத்தை ஓதுவாங்க. வலகது கதப்னா ஃபி ஸபூரி மின் பாதி திக்ரி அன்னல் அர்த எரிசுஹா இபாதியஸ் சாலிஹூன். இதில் உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது ஒரு வார்த்தை வருதா? வலகது கதப்னா ஃபி ஸபூரி மின் பாதி திக்ரி அன்னல் அர்த எரிசுஹா இபாதியஸ் சாலிஹூன். ஏதாவது வார்த்தை வருதா உங்களுக்கு தெரிஞ்ச வார்த்தை? அல்லது எத்தனை வார்த்தை இதுலேருந்து உங்களுக்கு தெரியுது? உங்களுக்கு பழக்கமான வார்த்தை ஜபூர் ஒன்று தெரியுது, அப்புறம் திக்ர் தெரியுது, அப்புறம் வரிசை தெரியுது, இன்னொன்று அருந்துனா என்ன? பூமி. சரியா? இப்போ இங்கேயும் தர்ஜுமால காமனாக அப்படியே எழுதப்பட்டிருக்குது. நிச்சயமாக நாம் ஜபூர் என்னும் வேதத்தில் நல்லுபதேசங்களுக்கு பின்னர் எழுதியிருக்கின்றோம். நிச்சயமாக பூமிக்கு என்னுடைய அடியார்களில் நல்ல நடத்தை உடையவர்கள் தாம் வாரிசாவார்கள் என்று. இந்த ஆயத்துக்கு பொதுவாக நம்ம என்ன அர்த்தம் சொல்லுவோம்? சொல்லுங்க. கடைசியில் நல்லவங்களுக்கு கிடைக்கும், பூமிக்கு நல்லவங்க தான் சொந்தக்காரங்களாவாங்க அப்படின்னு தானே நம்ம விளங்கிப்போம். சொல்லுங்க. நானும் இப்படி தான் பயணம் பண்ணிட்டு இருந்தேன். சரியா? கடைசியில் பார்த்தா அது பெரிய தப்பான அர்த்தம். சொர்க்கம். இது பூமிங்கிறது அல்லாஹ் எதை சொல்கிறான்? சொர்க்க பூமியா அல்லாஹ் சொல்கிறான். இந்த துன்யாவுடைய குப்பை பூமியா அல்லாஹ் சொல்லலை. எந்த பூமியை சொல்கிறான்? சொர்க்க பூமியா அல்லாஹ் சொல்கிறான். இது எப்போ தெரியுது? தஃப்சீர் தபரி எடுத்து மூத்த தஃப்சீர் எடுத்து பார்க்கும்போது தான் தெரியுது. அப்படி இல்லாமல் நானும் அரபி படித்து விட்டேன், டிக்ஷனரியின் அர்த்தங்கள் எல்லாம் எனக்கும் தெரியும் அப்படின்னு சொல்லி அருந்துக்கு பூமிங்கிற வெறும் அர்த்தத்தை மட்டும் வச்சுக்கிட்டு உட்காந்தா கடைசியில் என்ன ஆகும்? இதை வச்சுக்கிட்டு சண்டை போட்டு உட்காந்துருக்க வேண்டியதான். புரிஞ்சுச்சா இல்லையா? புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ வெறும் அரபி மொழியினுடைய அறிவு மட்டும் போதாது, குரானுக்கு விளக்கம் எழுதுறதுக்கோ தர்ஜுமா எழுதுறதுக்கோ அல்லது குரானை பயானில் சொல்கிறதுக்கோ என்னவும் தேவை நமக்கு? தஃப்சீரில் என்ன இதுக்கு அர்த்தம் செய்யப்பட்டிருக்கிறது, இந்த மாதிரி ஒரு விஷயம் இல்லை, நூற்றுக்கணக்கான விஷயங்கள். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். நம்ம விளங்கியிருப்போம், இதான் அதுக்கு டிக்ஷனரி மீனிங்கை வச்சுக்கிட்டு மண்டையில் உட்காந்துருப்போம். ஆனால் அங்கே பார்த்தா வேறு அர்த்தமாக இருக்கும். நேர் முரண்பட்ட அர்த்தங்கள்லாம் பல இடத்துல வந்திருக்கும். இப்போ எதுக்கு நம்ம சொல்கிறோம் என்றால், இப்போ பாருங்கள், புகாரி ஹதீஸ் கிதாப் தான். எத்தனை தாபியினுடைய கூற்றை பதிவு செய்கிறாங்களா இல்லையா? அப்போ ஹதீஸ் தான். ஆனால் ஹதீஸை சஹாபாக்கள் தாபியினுடைய கூற்றிலிருந்து பிரிக்க முடியாது. நம்ம அதனால சஹாபாக்களையும் தாபியின்களையும் மார்க்கத்தில் ஆதாரமாக்கிட்டோம், இவங்களை தக்லீது செய்கிறோம் என்ற அர்த்தம் முட்டாள்தனம் அப்படி சொல்வது.
ஹதீஸையும் குர்ஆனையும் சரியாக அது என்ன நோக்கத்தில் இருக்கிறதோ அந்த நோக்கத்தில் அதை புரிந்து கொள்வதற்கு இவர்களுடைய கூற்றுகள் விளக்கங்கள் துணையாக இருக்கு. புரியுதா இல்லையா? எப்படி உன்னுடைய அறிவை நீ துணையா எடுக்கிற, புரியுதா? யாராவது ஒருத்தன் தன்னுடைய அறிவு இல்லாம குர்ஆன் மட்டுமே ஹதீஸ் மட்டுமே போதும்னு சொல்ற ஒருத்தன் வச்சுக்கோங்க, விடுங்க உங்க பாஷைக்கு நம்மளும் இறங்கி போவோம். குர்ஆன் மட்டும் ஹதீஸ் மட்டும்தான் போதும்னு சொல்றவன் தன்னுடைய அறிவை துணைக்கு கூப்பிடுறதே இல்லையா? தன்னுடைய அறிவை கொண்டு பயன்படுத்தாமல், தன்னுடைய அறிவை கொண்டு சிந்திக்காமல் அவன் குர்ஆன் ஹதீஸை புரிஞ்சுக்க முடியுதா? சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம என்ன சொல்றோம்? நம்ம அறிவை கொண்டு போய் இங்கே வைடா. சஹாபாக்கள், தாபீன்கள் குர்ஆன் இறக்கப்பட்ட போது அந்த குர்ஆனோடு வாழ்ந்தவர்கள், அவர்களுடைய அறிவை கொண்டு புரிவோம். அதான் நம்ம சொல்றோம். எப்படியோ ஒரு அறிவை வச்சுதான் அந்த குர்ஆன் ஆயத்துக்கு ஹதீஸுக்கு விளக்கம் சொல்லணும், அர்த்தம் சொல்லணும். இல்லைன்னா முடியுமா? முடியாது. அப்ப நம்ம அறிவை கொண்டு அதுக்கு அர்த்தம் செய்ய போனா நாம் அந்த காலத்தில் வாழவில்லை, அது இறக்கப்பட்டதை நாம் பார்க்கவில்லை, அது இறக்கப்பட்ட நிகழ்வுகளையும் சம்பவங்களையும் நாம் அங்கே கண்கூடாக இருக்கவில்லை. அப்படி இருக்கும்போது யார் அங்கே கண்கூடாக இருந்து பார்த்து அது இறக்கப்பட்ட போது அதை உணர்ந்தார்களோ, அதில் ஏற்பட்டக்கூடிய சந்தேகங்களை நபியிடத்தில் கேட்டு தெளிவு பெற்றார்களோ, யாருக்கு இந்த மொழி படிக்காமலேயே அவர்களுக்கு இந்த தாய்மொழியாகவே இருந்துச்சு. நமக்கெல்லாம் அரபியில் பாண்டித்துவம் வர்றதா இருந்தால் குறைஞ்சது 20 வருஷம் 24 மணி நேரம் செலவு பண்ணால் தான் ஓரளவுக்கு பேச வரும், ஓரளவுக்கு புரிய வரும். ஆனால் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர்களுடைய பிறப்பு மொழியாகவே இந்த மொழி இருந்துச்சு. அப்போ நம்ம என்ன சொல்கிறோம்? குர்ஆன் ஹதீஸை அதை எப்படி புரிந்து கொள்ள வேண்டுமோ அசலான அந்த புரிதலுக்கு அவர்களுடைய அந்த விளக்கம் துணை, அவ்வளவுதானே தவிர அவர்களை நம்ம பின்பற்றப்படக்கூடிய ஒரு நபி ஆக்கிட்டோமா அல்லது நபிக்கு சமமாக்கிட்டோமா என்றால் இல்லை. புரிஞ்சுக்கிட்டீங்களா இந்த விஷயத்தை? அப்போ யார் ஒருத்தர் ஹதீஸை ஏற்றுக்கிறேன்னு சொல்கிறாரு, ஆனால் தாபிஈன்கள் சஹாபாக்களுடைய கூற்றுகளை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொல்கிறார்களோ, அவர் ஹதீஸ் என்றால் என்னவென்று முதல்ல புரியல. அப்போ இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஹதீஸுகளை பின்பற்றுவதில் அவரை விட ஒரு பெரிய அறிஞரை கொண்டு வந்துட முடியுமா? சொல்லுங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸை பொறுக்கி எடுத்து பின்பற்றி அதுதான் மார்க்கம்னு மக்களுக்கு எடுத்து சொல்வதற்காக தன்னை அர்ப்பணித்து கொண்ட ஒரு ஆலிமு என்று எடுத்தா, இமாம் நம்ம காலத்தில் வச்சுக்கங்களேன், அவங்க காலத்தில் அவங்கள விட பெரியவங்க அவங்களுடைய உஸ்தாதுகள் இருந்திருக்கலாம். என்னாச்சு? நம்ம காலத்தில் வச்சு பேசுவோமே, இமாம் புகாரியை விட பெரிய ஆளை கொண்டு வந்துட முடியுமா இந்த காலத்தில்? சொல்லுங்க. அப்போ அப்படிப்பட்ட ஒரு இமாமு ஒரு ஆயத்துக்கும் ஒரு ஹதீஸுக்கும் ஒன்று ஒரு சஹாபியுடைய கூற்றையோ அல்லது ஒரு தாபியுடைய கூற்றையோ போட்டு விளக்கம் சொல்கிறாருன்னு சொன்னால் அப்போ என்ன அர்த்தம் அதுக்கு? சொல்லுங்க. கொஞ்சம் புரிஞ்சு பார்ப்போம். அப்போ இவர்களை விட்டு பிரித்து இந்த மார்க்கத்தை நாம் பார்க்க முடியாது. ஹதீஸை சரியாக புரிந்து கொள்வதற்கு துணை அவர்கள், குர்ஆனுடைய வசனத்தை சரியாக விளங்கிக் கொள்வதற்கு துணை அவர்கள். அப்படித்தான் அல்லாஹ் ரசூல் நமக்கு அவர்களை சொல்கிறார்களே தவிர அல்லாஹ்விய ரசூலையும் விட்டுவிட்டு இவங்க பின்னாடி போகிறோம் என்று அறவே அர்த்தம் அல்ல. அப்படி ஒருத்தன் அர்த்தம் கொடுத்தான்னு சொன்னால் அவனுக்கு மார்க்கம்னா அறவே என்னன்னே தெரியல. அப்படிப்பட்டவன் தான் அப்படி ஒரு அர்த்தத்தை சொல்லுவான்.